அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சில சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்க்கையின் பாதையில் முன்னேறி போகும்போது பயங்கர தடை இருக்கும். எட்டி பார்த்தா கடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். பின்பாகவும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் அவைக்குரிய போராட்டமா இருக்கலாம், மனுஷீக போராட்டமா இருக்கலாம். அது பின்னாடி துரத்திட்டு வந்து நம்மளை பயமுறுத்துறது மாதிரி கிரியை செய்யும். இந்த இடத்துல கர்த்தர் மாத்திரமே அற்புதம் செய்ய முடியும். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக பலத்த அற்புதம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாத்திராகமம் 14:14 வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல், கடந்து போக முடியாது. பின்பாக பார்வோனுடைய சேனை வருகிறது. பார்வோனே சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரம் அடைத்து போட்டது, நாம் அவங்களை போய் பிடிச்சிட்டு வந்து திரும்பவும் அடிமைப்படுத்துவோம். தேவன் விடுவாரா? அவர் விடவே மாட்டார். தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற தேவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் கைவிடுவாரா? நிச்சயம் கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் பலத்த கிரியை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடலிலே வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க பண்ணி அவர்களை அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அவர்கள் அக்கறையிலே போய் பார்க்கிறார்கள், பார்வோனுடைய சேனை முழுவதுமாய் கடலிலே அமிழ்ந்து மாண்டு கிடக்கிறது. யாத்திராகமம் 14:30 இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உங்களை பின்தொடர்கிற பொல்லாத ஆவிகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷீக கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போகும்படிக்கு தேவன் அற்புதம் செய்வார். உங்களுக்கோ கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு புதிய வாசலை திறக்க முடியாத இடத்தில் ஆண்டவர் திறந்து அற்புதம் செய்வார். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில முன்னும் பின்னும் பயங்கர நெருக்கம் இருந்தது. அவன் எப்ப விழுந்து போவான், அவன் வேலை எப்ப போயிடும், அவன் எப்ப வீட்டுக்கு போயிடுவான், பலத்த போராட்டங்கள், கடந்து போக வழி இல்லை. ஆனால் தேவன் எனக்காக வாசலை திறந்திருக்கிறார், எனக்காக அற்புதம் செய்திருக்கிறார். என்னை துரத்தின எத்தனையோ கிரியைகள் உண்டு, அவைகளெல்லாம் நான் திரும்பி பார்க்கிற போது ஒன்றும் இல்லாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நீங்களும் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு எத்தனையோ போராட்டம் உங்களுக்கு முன்னாடி இருக்கா? பயப்படாதிருங்கள். நீங்க கடந்து போகிற உங்கள் வேலையிலே, உங்கள் குடும்பத்தை சுற்றிலுமாய், உங்கள் தொழிலை சுற்றிலுமாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்கள் சும்மா இருக்கும்படி ஆண்டவர் செய்து உங்களுக்கு பலத்த அற்புதம் செய்வார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாராக. சில நேரத்துல தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு நம்மையும் இந்த பாதையில கொண்டு போகிறார். 139 சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். முன்னாடியும் நெருக்கிறீங்க, பின்னாடியும் நெருக்கிறீங்க, ஆனா உங்க கரத்தை வச்சு என்னை அற்புதமா நடத்துறீங்க. இது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு தாவீது சொல்றார். நமக்கும் சில நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்யும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? அன்பு நிறைந்த பிதாவே, நீர் சொன்ன அந்த வல்லமையான வார்த்தைக்காய், மோசையின் மூலமாய் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணி பலத்த அற்புதம் செய்தீர். இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.